கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வார்த்தையில், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் என்று காண்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யோபையை பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நாள் கொண்டு தன்னிடத்திலிருந்து நஷ்டப்பட்டு போனது. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வசனத்தின் கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் எதிராக വലിய ஒரு போராட்டங்கள் கடந்து வருகிறது. அதே போல தான் யோபுனுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்தது எல்லாம் ஒரு நாள் கொண்டு எல்லாம் நஷ்டப்பட்டது. ஆனாலும் யோபு தனக்கு வந்த நஷ்டத்தின் மத்தியிலே பிசாசையோ மனுஷனையோ அல்லனா இயற்கையையோ தேவனையோ குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அவர் நினைக்கிறார், அவருடைய ஜீவிதத்திலே கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று அவர் நினைக்கிறார். அதனால் நான் என் நிர்வாணியாய் ஒன்றுமில்லாமல் நான் என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே நான் வந்தேன், அதே போல் ஒன்றுமில்லாமல் தான் நான் இந்த உலகத்தை விட்டு எனக்கு போக வேண்டி வரும். அதனால் கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்கு வருகிற இழப்புகள், போராட்டங்கள், வேதனைகள், நஷ்டங்கள் எல்லாம் நாம் வரும்பொழுது நமக்கு சுற்றும் இருக்கிறவர்களை குறை கூறி அவர்களை எப்படியாவது நாம் மனவேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, தேவனுடைய சமூகத்தில் நம்ம இந்த உலகத்தில் வந்த பொழுது நம்மால் ஒன்றும் கொண்டு வரவும் முடியவில்லை. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால் கர்த்தர் தந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுது ஏதும் நெருக்க நேரத்திலையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை துதித்து கொண்டுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது யோபுக்கு பின்னத்தையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும். இல்லாமல் நாம் பிறுபிறுத்து முறுமுறுத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களையும் செய்ய முடியாது. ஆனால் நாம் ஒன்று நினைக்க வேண்டும், கர்த்தர் நம்முடையத்திலிருந்து நஷ்டப்பட்டதை திரும்ப தந்தாலும் தராவிட்டாலும் நான் என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு மாற மாட்டேன் என்று சொன்ன ஒரு பூர்ணமான ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அழிவுகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பட்டு கண்ணீரின் மத்தியில் போய்கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒன்று கொண்டு வரவில்லை, போகும்போது எங்களால் ஒன்றை கொண்டு போக முடியாது. அதனால் ஆண்டவர் கர்த்தர் தந்ததை கர்த்தர் எடுத்தார். ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த கர்த்தரே நான் நம்பி இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு மாற மாட்டேன் என்ற ஆண்டவரை பூரண மனதுடன் இவர்கள் வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க கிருபை செய்யுங்கப்பா. கண்ணீர்கள் மத்தியிலும் கவலைகள் மத்தியிலும் இழப்புகள் மத்தியிலும் ஆண்டவரை இவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் மன சமாதானத்தை சந்தோஷத்தையும் கிருபைகளையும் கிருபா வரங்களையும் கொடுத்து நீர் வழி நடத்துங்க. எமது வருகைக்காக ஒவ்வொருவரையும் இருக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜெபமுள்ள தகப்பனே, ஆமேன்.